வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ கனவு தோட்டத்தில் இருந்து தான். இன்றைக்கி ஒரு சண்டே, அதனால் ஃபேமிலி வந்து கேதர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இன்றைக்கி இந்த நல்ல நாளாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாங்க, நம்ம கனவு தோட்டத்தோட முதல் அறுவடை இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த காட்டுக்கீரைகள், அப்புறம் கருவேப்பில்லை, அதெல்லாம் இது நம்ம வச்சு வளர்த்து எடுத்தது. நான் வந்து நிறைய நாள் வந்து எனக்கு எந்த சிரமமே இல்லாதப்போ வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் வாழ்க்கையோட ஒரு உண்மையான புரிதலே எனக்கு தெரிஞ்சுது. எங்கே சந்தோஷம் இருக்குது அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறதுலையும் அதில் ஒரு சக்ஸஸ் கிடச்சா அதில் கிடைக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது வந்து மேட்ரு கிடையாது. நம்ம ட்ரை பண்ணுறதே ஒரு ஆனந்தமான விஷயம் தான். நிஜமாகவே இன்றைக்கி ஒரு பெரிய ஃபிலாசபி நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது நான் போன வாரமே இதோட பிஞ்சுகள் வந்து காமிச்சிருந்தேன். இந்த வாரம் வந்து அறுவடை கிட்டத்தட்ட 4 காய் இருந்தது, 1/4 கிலோ. எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கத்திரி செடியெல்லாம் வைக்கும்போது ஒரு 4-5 இருந்தால் தான் நமக்கு ஒரு டைம் ஹார்வெஸ்ட்டுக்கும் வந்து ஒரு சமையலுக்கு ஆகும் அப்படின்ட்டுன்னு. இது எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தா சரியாயிட்டு இருக்கும். இன்றைக்கி அம்மா கிட்ட கொடுத்து, ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. என் கூட எல்லா டைமும் வண்டியில் வந்து ஒரு மாதத்துக்கு 4 to 5 வாட்டி வந்து அவங்க அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாகவே இருக்குது. இந்த கத்திரி செடிக்கு வந்து நான் சிறப்பாக எதுவுமே பண்ணலை. நம்மளோட ஆட்டுக்குப்பை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் 2 டிப்பர் வந்து அடிச்சிருந்தேன். அந்த குப்பையோட மீதத்தை வந்து கீழே அடியில் ஒரு பெரிய குழி வெட்டிட்டு அதில் தான் அந்த செடியை வச்சுருந்தேன். ஸோ அதுக்கே இது ஒரு நல்ல காய் கொடுத்துருக்குது. இன்னும் பூக்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. முதல் அறுவடை தானே, பிஞ்சுகளும் இருக்குது. பார்த்தீங்களா பாப்பாவோட ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம். பாப்பா வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1 வாரம் கழித்து தான் தோட்டத்துக்கு வர்றாங்க. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஓடி போனோடனே நம்ம வச்ச செடி எங்க, அவங்களுக்கு அந்த செடி பேர் கூட ப்ராப்பராக தெரில, அவரை செடி எங்க, இது எங்க, அது அந்த ஓடி போய் பார்க்குற ஆர்வங்கிறத நம்ம வந்து விதைச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் விதைச்சேன்னா அவங்களுக்கு இயற்கையாக இருந்ததான்னு தெரியல. எனக்கு ஒரு ஆழ்ந்த மன திருப்தி அதில். இந்த மிளகாய் செடி வந்து நர்சரியில் நான் வந்து மாடு கடித்து வெளியே இழுத்து போட்டு மொட்டையாக அவங்க வேணான்னு தூக்கி போட்டது. பாருங்கள், இதில் கூட நான் வந்து பூ மட்டும்தான் லாஸ்ட் வீக் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அதில் 2 பிஞ்சு வச்சு காய்கள் வந்திருக்குது. ரொம்ப எனக்கு எவ்வளோ சொல்கிறேனே தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருந்தால்